ஹாய் குட்டீஸ், சயுவின் கதை நேரத்தில் இன்னைக்கு குறும்புக்கார காக்காவும் குள்ளநரியும் கதை கேட்கலாமா? ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறு காடு இருந்துதான். அங்கே ஒரு காகம் வசிச்சு வந்ததாம். அந்த காகத்துக்கு அன்னைக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கலையாம். அங்கங்கே சுற்றி அலைஞ்ச காக்கா சரி ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பக்கத்து கிராமத்துக்கு பக்கம் போச்சான். அங்கே ஒரு இடத்துல ஒரு பாட்டி நல்ல கம 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 கமன்னு வாசம் வீசுகிற மாதிரி வடை சுட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பாட்டி அசந்த நேரமாக பார்த்து அந்த காக்கா வந்து ஒரு வடையை லபக்குன்னு அபேஸ் பண்ணிட்டு ஓடி வந்துருச்சான். சாப்பாடா சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு மரத்தில் உட்காந்து அந்த காகம் வடையை சாப்பிட போகிறப்ப அங்கே பதுங்கி வந்த ஒரு குள்ளநரி தந்திரமாக ஒரு திட்டம் தீட்டுச்சான். காக்கா, நீ என்ன இவ்வளோ அழகா இருக்க இன்னைக்கு? ஆமாம், நீ ரொம்ப நல்லா பாடுவியாமே, ஒரு பாட்டு பாடேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திட்டத்தை அந்த காக்கா கிட்ட சொல்லிச்சான். தான் கிட்ட இருக்கக்கூடிய வடையை அபேஸ் பண்ணுறக்காக குள்ளநரி தந்திரம் செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த காகமும் இப்போ என்ன உனக்கு பாட்டு தானே வேணும், தோ பாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயில் இருந்த வடையை எடுத்து தனது கால்களில் பிடிச்சிக்கிட்டு கா 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 அப்படின்னு சொல்லி கத்துச்சான். தன்னுடைய தந்திரமான திட்டம் பழிக்காம காக்காவும் வடையை தவற விடலையே அப்படிங்கிற சோகத்தில் குள்ளநரி அங்கேருந்து ரொம்ப சோகமாக ஓடி போயிடுச்சான். ஒரு வழியாக வடையை சாப்பிட்டு முடித்த காக்காவுக்கு பசி அடங்கினதும் தான் பண்ணின தவறு புரிஞ்சுதான். அடடா, பாட்டிக்கிட்ட இருந்து இப்படி நம்ம திருடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசார வருத்தப்பட்டதான். அந்த காக்கா அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி மன்னிச்சுக்கங்க, பசியில் நான் ஒரு வடையை திருடிட்டேன், அதுக்காக என்னைய கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்டுதான். தான் தவற உணர்ந்த காக்காவை பாட்டியும் மன்னிச்சிட்டாங்களாம். வடைக்கு சமமாக காசு கொடுக்க முடியாததுனால அந்த காகம் சின்ன சின்ன விறகுகளை பொறுக்கி எடுத்து அந்த பாட்டி சமையலுக்கு பயன்படுற மாதிரி அந்த விறகுகளை கொண்டு கொடுத்துதான். பாட்டியும் அதை எடுத்துக்கிட்டு தினமும் அந்த காகத்துக்கு சாப்பிட ஒரு வடையை கொடுத்தாங்களாம். குட்டீஸ், நீங்களும் தவறு செஞ்சால் மனசார மன்னிப்பு கேட்க ஒரு நாளும் மறக்காதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.